பிரைஸ் த லார்ட். கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. இந்த அதிகாலை வேளையில் தேவனுடைய வார்த்தை மூலமாய் உங்கள் யாவரையும் சந்திப்பதிலே நான் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். 2 ராஜாக்கள் புத்தகம் 20ஆம் அதிகாரம் 3ஆம் வசனம். கர்த்தாவே, நான் உமக்கு முன்பாக உண்மையும் மன உத்தமமாய் நடந்து உம்முடைய பார்வைக்கு நலமானதை செய்தேன் என்பதை நினைத்தருளும் என்று விண்ணப்பம் பண்ணினான். எசேக்கியா மிகவும் அழுதான். இந்த குறிப்பிட்ட வேத பகுதியை நாம் வாசித்து பார்க்கும் பொழுது, எசேக்கியா ராஜா வியாதிவாய்ப்பட்டான். அவன் இனி பிழைக்க மாட்டான், சாகக்கூடிய நிலைமையில் இருக்கிறான் என்பதை கர்த்தர் தம்முடைய தீர்க்கதரிசி அனுப்பி வெளிப்படுத்தி, உன்னுடைய வீட்டு காரியத்தை ஒழுங்குபடுத்து, நீ இனி பிழைக்க மாட்ட, சாக போற அப்படி சொன்ன உடனே, இந்த தீர்க்கதரிசி சொன்ன வார்த்தையை கேட்ட உடனே எசேக்கியா ராஜா சுவர் பக்கமாய் திரும்பி விண்ணப்பம் பண்ணுகிறார். கர்த்தாவே, நான் உமக்கு முன்பாக உண்மையும் மன உத்தமமாய் நடந்து உம்முடைய பார்வைக்கு நலமானதை செய்தேன் என்பதை நினைத்தருளும் என்று விண்ணப்பம் பண்ணினான். எசேக்கியா மிகவும் அழுதான். இந்த தீர்க்கதரிசி ஏசாயா வீட்டின் பாதி முற்றத்தை கடந்து போவதற்கு முன்பதே கர்த்தருடைய வார்த்தை வந்தது. நீ திரும்பி போய் என் ஜனத்தின் அதிபதியை நோக்கி, உன் தகப்பனாகிய தாவீது தேவனாக இருக்கிற கர்த்தர் சொல்கிறது என்னவென்றால், உன் விண்ணப்பத்தை கேட்டேன், உன் கண்ணீரை கண்டேன். இதோ, நான் உன்னை குணமாக்குவேன். 3ஆம் நாளிலே கர்த்தருடைய ஆலயத்துக்கு போவாய். உன் நாட்களோடு 15 வருஷங்களை கூட்டுவேன் என்று சொல்லி ஆண்டவர் இந்த எசேக்கியா ராஜாவை குணப்படுத்தி அவனை ஆயுசு நாட்களை பெருக பண்ணி அவனை ஆஸ்வதிக்கிற அந்த சூழ்நிலையை நாம் வாசிக்கிறோம். இந்த இறை வார்த்தை கேட்கிற தேவனுடைய பிள்ளைகளே, இன்றைக்கும் எசேக்கியா ராஜாவை போல நீ பிழைக்க மாட்ட, நீ சாக போற, இனி அவ்வளவுதான், முடிஞ்சு போச்சு, அப்படிப்பட்ட சூழ்நிலையில் நாம் இருக்கலாம். ஆமென். எசேக்கியா ராஜா வியாதிவாய்ப்பட்டு சாகக்கூடிய நிலைமையில் இருந்தது போல இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையில கடன், நெருக்கம், வியாதி, கஷ்டங்கள், துன்பங்கள், துயரங்கள், இப்படிப்பட்ட காரியத்தில் நாம் போராடி கொண்டிருக்கலாம். ஆனால் நாம் தேவனிடத்தில் போய் நாம் ஜெபிக்கும் போது ஆண்டவர் நம்முடைய வாழ்க்கையில அற்புதங்களை செய்ய வல்லமுள்ளவராக இருக்கிறார். அல்லேலூயா. இந்த எசேக்கியா ராஜா அவன் ஜெபித்தான். ஜெபித்த அந்த ஜெபத்தை ஆண்டவர் கேட்டார். இன்றைக்கு பார்த்தீங்கன்னா, அநேகருடைய வாழ்க்கையில நாம் தேவனிடத்தில் ஜெபிக்கிறோம். சில காரியங்களுக்காக, சில நெருக்கங்களுக்காக, சில கஷ்டங்களுக்காக நாம் தேவ சபையில் நாம் ஜெபிக்கிறோம். ஆண்டவர் நம்முடைய ஜெபத்தை கேட்கிறார். ஜெபிக்கிற மனுஷனையும் அவர் பார்க்கிறார். அல்லேலூயா. ஏன் இன்னைக்கு நம்முடைய ஜெபம் கேட்கப்படலைன்னா, நம்ம ஜெபிக்கிற அந்த ஜெபத்துக்கும் அந்த நபருக்கும் எந்த சம்பந்தமே கிடையாது. ஏன்னா வாழ்க்கை முறை வித்தியாசமா இருக்கிறது. அல்லேலூயா. நம்ம ஜெபிக்கிற ஜெபத்தை ஆண்டவர் கேட்கிறார். ஜெபிக்கிற மனுஷனுடைய இருதயத்தை பார்க்கிறார். நம்ம உண்மையா இருக்கிறோமா, மன உத்தமமா இருக்கிறோமா, அவருடைய பார்வைக்கு நலமானது செய்கிறோமா, இதெல்லாம் ஆண்டவர் பார்க்கிறார். அல்லேலூயா. எனவே இதெல்லாம் பார்த்து தான் தேவன் நம்மை ஆஸ்வதிக்கிறார், நம்முடைய ஜெபத்தை கேட்கிறார். அல்லேலூயா. இந்த இறைவார்த்தை கேட்கிற தேவனுடைய பிள்ளைகளே, நாம் நல்லா ஜெபிக்கிறோம் சில காரியங்களுக்காக, சில கஷ்டங்களுக்காக நாம் தேவனிடத்துல கண்ணீரோடு கூட ஜெபிக்கிறோம். ஆனா ஏன் நம்முடைய வாழ்க்கையில கஷ்டங்களும் துன்பங்களும் நம்மளை விட்டு மாறலைன்னா, நம்ம தேவனுடைய பார்வைக்கு நலமான காரியத்தை செய்யலை, மன உத்தமமா இல்லை. ஸ்தோத்திரம். அவருடைய பார்வைக்கு நம்ம நலமான காரியத்தை செய்யலை, உண்மையா இல்லை. இதெல்லாம் ஆண்டவர் பார்க்கிறார். அல்லேலூயா. எனவே இந்த இறைவார்த்தை கேட்கிற தேவனுடைய பிள்ளைகளே, நம்முடைய ஜெபத்தை கேட்கிற ஆண்டவர் நம்மையும் பார்த்து கொண்டிருக்கிறார். நம்ம எப்படி இருக்கிறோம், எப்படி வாழ்ந்து கொண்டிருக்கிறோம், நம்முடைய செயல்பாடு என்ன, நம்முடைய சிந்தனை என்ன, நம்ம என்ன யோசிக்கிறோம், நம்ம நினைக்கிறோம், என்ன நினைக்கிறோம், நம்ம உண்மையா இருக்கிறோமா, மன உத்தமமா இருக்கிறோமா, அவருடைய பார்வையில் பிரியமான காரியங்கள் செய்கிறோமா, இதெல்லாம் ஆண்டவர் பார்த்து தான் நம்முடைய ஜெபத்தை கேட்கிறார். எனவே இந்த இறைவார்த்தை கேட்கிற தேவனுடைய பிள்ளைகளே, நம்முடைய ஜெபம் கேட்கப்படவில்லை என்றால், நம்ம நெடுநாட்களாக ஜெபித்து கொண்டிருக்கிறோம், சில ஜெபங்கள் நம்முடைய வாழ்க்கையில பதில் கொண்டு வரவில்லை என்றால், நாம் புரிந்து கொள்ள வேண்டிய ஒரு காரியம், நம்மை தேவனிடத்தில் ஒப்பு கொடுத்து, நாம் தேவனிடத்தில் நம்மை சரிப்படுத்தி, நாம் அவருடைய பார்வையில் உண்மையாய் மாறி, மன உத்தமமாய் இருந்து, அவர் பார்வைக்கு பிரியமான காரியங்களை செய்வோமானால், நிச்சயமாக நம்முடைய ஜெபம் பதிலை கொண்டு வரும். இல்லை என்றால், நம்ம மனம் திரும்பாத பட்சத்தில் நம்ம ஜெபிக்கிற ஜெபங்களுக்கு தேவன் பதில் கொடுப்பதற்கு கால தாமதங்கள் ஆகிவிடும். எனவே இறைவார்த்தை கேட்கிற தேவனுடைய பிள்ளைகளே, பிழைக்க மாட்ட, அவ்வளவுதான், முடிஞ்சு போச்சு அப்படிங்கிற நேரத்தில் எசேக்கியா சூர் பக்கமாய் திரும்பி கர்த்தர் நோக்கி ஜெபித்தான். ஆண்டவரே, நான் உம்முடைய பார்வைக்கு உண்மையா இருந்தேன்,
மன உத்தமமாய் இருந்தேன். உம்முடைய பார்வைக்கு நலமானது செய்தேன் என நினைத்தருளும் என்று சொல்லி ஜெபித்த பொழுது அவன் ஜெபம் கேட்கப்பட்டது. அவனுடைய வாழ்க்கையில கர்த்தர் அற்புதங்கள் செய்தார். ஆயுசு நாட்களை பெருக பண்ணின தெய்வம் இன்றைக்கும் நாமும் ஒருவேளை நம் தேவனுக்கு பிரியமில்லாத காரியங்கள் செய்திருக்கலாம். மன உத்தமமா இல்லாமல் இருந்திருக்கலாம். மன உண்மையாய் இல்லாமல் இருந்திருக்கலாம். இன்றைக்கு ஒப்பு கொடுத்து ஆண்டவரே என்னை மன்னியும். நான் உம்முடைய பிள்ளையை என்னை மாற்றும் என்று சொல்லி நம்ம ஜெபம் பண்ணும்போது கர்த்தர் நம்முடைய ஜெபத்தை கேட்டு நம்மை ஆஸ்வதிக்க போதுமானவராக இருக்கிறார். ஜெபிப்போமா? பரலோக தேவனே, இந்த இறைவார்த்தை கேட்ட ஒவ்வொரு தேவனுடைய பிள்ளைகளுக்காக நான் ஜெபிக்கிறேன். இசைக்கிய ராஜா ஜெபித்ததும் நாங்களும் ஆண்டவரே உம்முடைய பார்வைக்கு உண்மையாய் மன உத்தமமாய் உமக்கு பிரியமான காரியங்களை செய்வதற்கு எங்களை உதவி செய்வீராக. இந்த இறைவார்த்தை கேட்கிற ஒவ்வொரு தேவனுடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் அற்புதங்களையும் அதிசயங்களை செய்யும். இரத்த கோட்டைக்குள்ள மூடி மறைத்துக் கொள்ளும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென். காட் பிளஸ் யூ. உங்கள் யாவரையும் கர்த்தர் ஆஸ்வதிப்பாராக. இந்த நாள் உங்களுக்கு இனிமையாய் அமையட்டும். ஆமென்.